ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி போன்லெஸ் சிக்கனில் ஒரு ஸ்டார்டர் ரெடி பண்ணலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இது நான் ஏர் ஃப்ரையரில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. அதுக்கு நான் இப்போ போன்லெஸ் சிக்கனு ஒரு 300 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக, தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஃபஸ்ட்டு ஒரு தடவை மேரினேட் பண்ணணும். அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூனும் சேர்த்துட்டேங்க. கூடவே லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஒரு அரை மூடி அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட காரத்துக்கு சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூனு, நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். கூடவே கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. கருவேப்பிலை கொஞ்சம் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அது அந்த வாசனை நல்லாயிருக்கும், அதுக்காக தான் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக ஊற வச்சிட்டா போதுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஊற வைக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை. டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீக்கிரமாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா கலந்து ஊற வச்சுக்கலாம். நல்லா கலந்துடணும். கலந்ததுக்கப்புறமா முட்டை மஞ்சள் கரு மட்டும் சேர்த்துனா கூட போதும். நான் ஒரு முட்டை எடுத்து நல்லா கலந்துக்கிறேன். கலந்துட்டு அதில் பாதி அளவு நான் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், ஒரு முட்டை உடைச்சிருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணி ஆஃப் முட்டை பாதி அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து திரும்ப அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாங்க. இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஏர் ஃப்ரையர் எடுத்துருக்கேங்க. நீங்கள் ஏர் ஃப்ரையர் இல்லைன்னா தோசை தவா கல்லையும் இது மாதிரி போடலாம். வெண்ணெய் சேர்த்துக்கலாம், அப்போ தான் சாஃப்ட் வரும் சிக்கனு. வெண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து நான் இதை ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதில் அந்த சிக்கனை, போன்லெஸ் சிக்கனை அடுக்கி வச்சிடலாம். நீங்கள் தோசைக்கல்லையும் இதே மாதிரி செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இது 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் வேக வைக்கணும். இது ஆயில் இல்லாமல் செய்கிறதுக்கு தான் இந்த ஏர் ஃப்ரையரை. லைட்டாக தேவைப்பட்டால் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது மூடி வச்சு பாருங்கள், 180 டிகிரியில் அதுலேயே மேலேயே எல்லாம் போட்டிருப்பாங்க. சிக்கனுக்கு, ஃபிஷ்ஷுக்கு எல்லாம் எந்த அளவு டிகிரி செல்சியஸ் போடணும், எவ்வளோ நிமிஷம் வேக வைக்கணும்னு பாருங்கள். இதுக்கு 20 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் நான் வைக்கிறேன். இது ஈஸியாக யூஸ் பண்ணலாங்க, ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நான் 20 நிமிஷம் வச்சு 180 டிகிரி வச்சுட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்து ஒரு தடவை திருப்பி போடணும். லைட்டாக பட்டர் பூசிட்டு அதை அப்படியே திருப்பி போடலாம். இப்போ 10 நிமிஷத்தில் எடுத்து இப்போ திருப்பி போடுறோம். திரும்பி 10 நிமிஷம் அதே மாதிரி வச்சு சுவிட்சை ஆன் பண்ணணும். இது ஆட்டோமேட்டிக் தான். திரும்ப 10 நிமிஷம் ஆனதும் தானாக ஆஃப் ஆகிடும், ஒரு சவுண்டு கொடுக்கும். அப்போ நாங்கள் போய் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. போன்லெஸ் சிக்கனு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தேவைப்பட்டால் லைட்டாக பட்டர் தடவிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக போன்லெஸ் சிக்கன் நமக்கு ரெடி.
தோசைக்கல்லையே போட்டாலும் இதே மாதிரி தான் நமக்கு வரும். அப்போ வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் நாங்கள் வச்சுக்கணும். பாருங்கள் உள்ளே நல்லா வெந்துருச்சு, சூப்பராக இருக்குது. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு விஜய் ஸ்வக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.